ரீசெண்டாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூஸ், கோல்டோட பிரைஸ் வந்து கீழே இறங்கிடும், 1 லேக் கீழே போயிடும், 80,000 கீழே போயிடும் அப்படின்னு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரஷ்யா வந்து யுஎஸ்னோட டாலரை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் வருது. ரஷ்யா வந்து மீண்டும் டாலரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, டாலரோட டிமாண்ட் கூடும், டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், கோல்டோட பிரைஸ் வந்து கீழே வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யா வந்து யுஎஸ்னோட டாலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாக்கா கோல்டு பிரைஸ் வந்து பெரிய கரெக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கோல்டு பிரைஸ்ல வந்து கரெக்ஷன் நடக்கும். பட் அது மட்டும் ஒரு காரணமா இருக்க முடியாது. கோல்டை பாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஃப்ளேஷன், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், குளோபல் வார், சென்ட்ரல் பேங்கினுடைய ஆக்டிவிட்டீஸ், அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் கோல்டோடைய ரேட் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல குளோபல் இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகி, வார் எல்லாம் ஸ்டாப் ஆகி, ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாமே பாசிட்டிவா வந்து ரஷ்யா வந்து யுஎஸ் டாலரையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, கோல்டனோட பிரைஸ் வந்து ஒரு 40 to 50% வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் குளோபல் செர்டினிட்டின்றது நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ரஷ்யா வந்து யுஎஸ் டாலரை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 30% வரைக்கும் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 40%, 50% அப்படின்னு சொல்றது வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.